ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ரோட்டுக்கடை காளான் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இந்த ரெசிபியை ரொம்ப சிம்பிள் அண்ட் டேஸ்டியாக எப்படி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ரோட் சைட் காளான் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நான் முட்டைக்கோஸ் 1/4 கிலோ அளவுக்கு எடுத்திருக்கேங்க. நீங்கள் பாதிக்கு பாதி காளான் கூட சேர்த்துக்கலாம். 2 பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். இது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 டேபிள் ஸ்பூன், மைதா 2 டேபிள் ஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் 1 டேபிள் ஸ்பூன் அண்ட் சிக்கன் 65 மசாலா 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்து ரெடியாக வச்சுருக்கேங்க. இப்போ நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்க முட்டைக்கோஸ் எல்லாத்தையும் ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாங்க. இது கூடவே மைதா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிவிட்டு கார்ன்ஃப்ளவர் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேங்க. நம்ம எடுத்து வச்சுருக்க சிக்கன் 65 மசாலாவுமே இது கூட 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் 65 மசாலாலேயே உப்பு சேர்த்துருக்கிறதுனால நான் உப்பு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தாங்க போடுறேன். நீங்கள் உங்களுக்கு தகுந்த மாதிரி உப்பு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு வடை பதத்துக்கு வர்ற மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்க போகிறோம். கலந்து வச்சுருக்க முட்டைக்கோசை கையால் உருட்டி பார்க்கும்போது உதிராமல் இருந்தால் இது தாங்க பொரிக்கிறதுக்கு கரெக்டான ஸ்டேஜ். இப்போ நம்ம கலந்து வச்சுருக்க முட்டைக்கோசை பொரிக்கிறதுக்காக வானலியில் எண்ணெய் சூடு பண்ணிவிட்டு ஒன்றா அந்த வடை ஷேப்பில் இருக்க முட்டைக்கோசை அதில் சேர்த்து பொரித்து எடுத்துக்கலாங்க. இந்த ரோட் சைட் காளான் ரெசிப்பியை நான் ஃபுல் அண்ட் ஃபுல் முட்டைக்கோஸில் தாங்க பண்ணியிருக்கேன். நீங்கள் பாதி அளவு காளான் சேர்க்கும் போதும் இதோட டேஸ்ட் ரோட் சைட் காளான் மாதிரியே டேஸ்ட் மாறாமல் அப்படியே கிடைக்கும். இப்போ நம்ம கலந்து எடுத்து வச்சுருக்க முட்டைக்கோஸ் எல்லாத்தையுமே பேட்சாக பொரித்து எடுத்துக்கலாங்க. இப்போ பாருங்கள், நம்ம கடாயில் சேர்த்த முட்டைக்கோஸ் எல்லாமே கோல்டன் ப்ரௌன் கலரில் ஃப்ரை ஆகி வந்துருச்சு. இப்போ இதை நம்ம ஒரு தட்டில் மாற்றிக்கலாங்க. இதே மாதிரி நம்ம மிச்சம் வச்சுருக்க முட்டைக்கோஸ் எல்லாத்தையுமே பேட்சாக பொரித்து கோல்டன் ப்ரௌன் கலரில் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பிசைஞ்சு வச்ச முட்டைக்கோஸ் எல்லாத்தையுமே வடை ஷேப்பில் பொரிச்சு எடுத்தாச்சுங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேனில் 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துட்டு நம்ம ஆல்ரெடி சின்ன சின்னதாக நறுக்கி எடுத்து வச்சுருக்க 2 பெரிய வெங்காயம் சேர்த்துக்க போகிறோம். இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேங்க. இப்போ நான் இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து அது பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ் நான் அதில் ஆட் பண்ணுறேங்க. உங்ககிட்ட டொமேட்டோ சாஸ் இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கடாயில் சேர்த்த ஆனியன் ப்ரௌன் கலர் ஆனதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி பொரித்து எடுத்து வச்சுருக்க முட்டைக்கோஸை அது கூட ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஆல்ரெடி பொரித்து எடுத்து வச்சுருக்கிற முட்டைக்கோஸ் எல்லாத்தையுமே அந்த கடாயில் ஆட் பண்ணிவிட்டு நான் 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேங்க. கடாயில் தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி பொரித்து எடுத்து வச்சுருக்கிற முட்டைக்கோஸ் எல்லாமே உடையிற அளவுக்கு நம்ம உடச்சி விட்டுக்கலாங்க. இப்போ இதில் நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் ஆட் பண்ண போகிறேன். நீங்கள் உங்ககிட்ட தனி மிளகாய் தூள் இருந்தால் கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் கலருக்காக காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டிருக்கேங்க. இப்போது 1 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவரை தண்ணியில் மிக்ஸ் பண்ணி இது கூட நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். இந்த ஸ்டெப் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ தான் நமக்கு கன்சிஸ்டன்சி ரோட் சைட் கடையில் கிடைக்கிற மாதிரி அப்படியே கிடைக்குங்க. இப்போ இதை மூடி போட்டு மூடிட்டு லோ ஃப்ளேமில் ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே வச்சிடலாம். இப்போ பாருங்கள், 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம கடாயில் சேர்த்த எல்லாமே ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகி பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சியில் வந்திருக்குங்க. இப்போ இது ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு உங்களுக்கு விருப்பமான டாப்பிங்ஸோடு சர்வ் பண்ணால் அப்படியே ரோட் சைட் கடையில் கிடைக்கிற மாதிரியே காளான் நம்ம வீட்டிலேயே ரெடி பண்ணிட்டோங்க. ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இதே மாதிரி நிறைய ரெசிபீஸ்க்கு நம்ம அன்புடன் அமிர்தா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.